இந்த ஐயனார் துணை சீரியலும் நம்ம ரியல் லைஃபும் கனெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க. இந்த பாண்டிய நிலா அவங்க பேர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பாண்டி கரெக்டா இருக்காரு, வானதி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோளாரா இருக்காங்க. அதே நிலா சோழன் பேர் எடுத்து பாருங்க, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலா கரெக்டா இருக்காங்க, சோழன் வந்து ஒரு மாதிரியா இருக்காரு. சோ அந்த மாதிரி தான் ரியல் லைஃப்ல நம்ம ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேருமே பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. அதுதான் வந்து இந்த சீரியல் எடுத்து காட்டிட்டாங்க. நான் சொல்றேன் நான் இதை நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வானதியோட கேரக்டர் பத்தி தெரிஞ்சுமே நம்ம பாண்டி வந்து வானதிக்கு மெடிக்கல் ஷாப் எடுத்துக்கிறது ரொம்ப தப்பு. வானதி வந்து எடுத்தோன்னா ரெண்டாவது நாளே லாபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிகிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க. கரண்ட் பில் இவ்வளவு வருது, மாசம் வாடகை 10,000 கொடுக்கணும், செல்வத்துக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. உடனே பாண்டி அட்வைஸ் பண்றாரு, நான் இந்த கடையை போட்டு ஒரு 7-8 மாசம் கிட்ட ஆயிடுச்சு, ஆனாலும் நான் என்ன லாபம் பார்க்கல, ஒரு வருஷமாவது ஆகும் வானதி, நம்மளோட காசு முதலீடு போடுறத மாதிரி நம்ம இப்போதைக்கு பார்க்கணும், ஒரு வருஷத்துக்கு நம்மளோட முதலீடு நம்ம எடுத்துட்டா போதும், அதுக்கப்புறம் வர காசு தான் நம்மளுக்கு லாபம், இதனை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகே பண்ணி எதை சொல்ல நான் கேட்கறேன் அப்படின்னு, கவலைப்படாதே நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தையை போதும் நினைக்கிறேன் நம்மளுக்கு பூஸ்டப் பண்றதுக்கு, நம்ம கூட யாராவது இருக்காங்க அப்படின்ற வார்த்தை நம்மளுக்கு போதும், நம்ம லைஃப்ல எங்கேயோ போயிடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது இருந்தா கண்டிப்பா கீழே அவங்களை டேக் பண்ணுங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வெளியில வந்துறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சோழனோட குடும்பத்தை கட்டாங்க. எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்கும்போது நடேசன் அப்பா வராரு. சோழன் கேட்கிறாரு, நீங்க எதுக்கு நிலா பாக்கிட்ட போய் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு. நான் என்ன அவர்கிட்ட போய் பேச போறேன் அப்படின்னு, நீங்க வந்து வீடு வாங்குது டிவி வாங்க முடியலன்றதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு. ஆமா அவர் கேட்டார், நான் சொன்னேன் இதெல்லாம் தப்பு இருக்கு அப்படின்னு. நீங்க அப்படி பேசினாலும் அவங்க அப்பா வந்து ஒரு மாதிரி பேசுறாரு, தப்பால எதுவும் சொல்லல, நிலா வந்து வசதியா வச்சிடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நடேசன் கிட்ட அவர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு சோழன். உடனே எல்லாம் சேரன்னு திட்டாரு, ஏன் இதெல்லாம் பண்றீங்க, அவர் ஒரு 2 மணி நேரம் கூட இங்க இல்ல, அதுக்குள்ள குடும்ப விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிருக்கீங்க, அவருக்கு ஆல்ரெடி சந்தேகம் இருக்கு நிலா வந்து இங்க நல்லா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. சோ வந்து நீங்க போய் பேசிருக்கீங்க அப்படின்னு, டேய் போங்க உங்களுக்கு வேலை இல்ல, நின்னா கொத்தா நடந்தா கொத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்புறம் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அதுல சோழன் வந்து நிலா கிட்ட உள்ள ரூம்ல பேசிட்டு இருக்காரு, இது போல உங்க அப்பா சொல்றது கரெக்ட் தானே நிலா, அவர் வந்து உன்னை பத்தி யோசிக்கிறது கரெக்ட் தானே, எவ்வளவு வசதியான வாழ்க்கை வந்திருக்கேன், எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கேன், இங்க வந்து நீ கஷ்டப்படல அப்படின்னு. இல்ல சோழன் அப்படிலாம் கிடையாது, அங்க திருவண்ணாமலையில எனக்கு இல்லாததே கிடையாது, பட் ஆனா அங்க இல்லாத சந்தோஷம் இங்க நான் அனுபவிக்கிறேன், சந்தோஷம்ன்றது நம்ம மனசுலதான் இருக்கு, இருக்கிற பொருள் கிடையாது, நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன், நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, அப்பா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டாங்க. அதுல எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா சோழனுக்கு வந்து மைண்ட்ல அவங்க அப்பா பேசுறது ஓடிட்டே இருக்கு. அதுல அவங்க அப்பாக்கு போன் பண்ணி இது போல 4 நாள் எனக்கு டைம் கொடுங்க, நான் நிலா உங்களோட நல்லபடியா வச்சு பாத்துப்பேன் அப்படின்னு. ஒரு டிவி வாங்குறதுக்கே குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே காசு போட வேண்டியதா இருக்கு, இதுல நீங்க 4 நாள் வீடு பார்த்துட்டு எல்லாத்தையும் வாங்கி போட்டுருங்க, என்ன மாப்பிள்ள பேசுறீங்க, நான் வாங்கி தரேன் அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நானே வாங்கிக்கிறேன் பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமாயிட்டு போனை கட் பண்றாரு. அவர் தன்மானத்தை அவர் தூண்டி விட்டுறாரு. உடனே வந்துட்டு சோழன் மறுநாள் காலையிலேயே பாண்டி கிட்ட பேசிட்டு பாண்டிய சோழன் வீடு பாக்குறாங்க. ஒரு வீடு அமைஞ்சிருது. அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் வெளியில வந்துட்டு என்ன வேலை செய்யுங்க அப்படின்னு, நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னா கார் டிரைவருக்குலாம் வீட்டு வாடகை கொடுக்க முடியாது, உங்க பின்னாடி 4 வேண்டியதா இருக்கும், 25,000 வாடகை நீங்க எப்படி கொடுப்பீங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதனால வீட்டுல விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. அதோட சோழன் வந்து என்ன எப்படி பேசுறாரு அப்படின்னா, இந்த வீடு பல நாளா இப்படி தானே காலியா இருக்கு, இந்த ஆளோட வாய்க்காக தான் இந்த வீடு காலியா இருக்கு அப்படின்னு. ஆமா அவனுக்கு வாய் ஜாஸ்தி, உனக்கு எப்படி தெரியும், நான் இந்த வேலைக்கு இந்த சைடு வேலைக்கு வந்து போவேன், எனக்கு தெரியும்டா, அவனோட வாய்க்கு தான் இந்த வீடு இன்னும் காலியா இருக்கு அப்படின்னு. இது ஆயுசுக்கு இந்த வீட்டுக்கு யாரும் ஆள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. சோ வந்துட்டு இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் வீடு பார்த்துட்டு நிலா போய் கூட்டு போறாரு. நிலா வந்துட்டு தனி வீடு போவாங்க அப்படின்ட்டு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. நாடக பாக்குற நம்மளுக்கே தெரிஞ்சு நிலா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா சோழன் எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கூட்டு போறாரு தெரியல. ஒண்ணு நிலா என்ன முடிவு எடுக்கணும்னா, ஒண்ணு எல்லாரும் எங்க இருக்கலாம், அப்படி வசதியா தான் இருக்கணும்னா பெரிய வீடா பாருங்க, எல்லாரும் மொத்தமா அங்க போயிருக்கலாம் அப்படின்ற முடிவு தான் எடுப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.